இன்மார்க்ல கேட்க விட்டோம் எங்க போட்டு பாருப்பா. அப்சார்ப்ஷன் மெத்தட்ல காஸ்ட் ஷீட் இதுதானப்பா. என்னப்பா அப்சார்ப்ஷன் மெத்தட்ல காஸ்ட் ஷீட்? சேல்ஸ் மைனஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட்ங்கிறோம். ப்ரொடக்ஷன் காஸ்ட் இஸ் நத்திங் பட் யுவர் ப்ராடக்ட் காஸ்ட். ஓகே, சொல்றேன் என்ன ப்ராடக்ட் காஸ்ட்னா என்னன்னு சொல்றேன், பீரியாடிக் காஸ்ட்னா என்னன்னு சொல்றேன். டோன்ட் பாதர். So let us read the cost sheet statement once. Within 10 minutes, we will be leaving to our direct material consumed, direct labor cost, variable and manufacturing overheads. மூணுத்தையும் போட்டானா லூஸ் தனமா கொடுத்துருக்கோம். Okay, what we have followed in cost sheet, it is your absorption based costing method. Correcta? Direct raw material consumed plus direct labor plus direct expenses gives us prime cost. Prime cost கூட என்ன ஆட் பண்ணோம்? Manufacturing overheads add பண்ணோம், will be getting gross works cost. Gross works cost கூட plus opening WAP minus closing WAP பண்ணோம், என்ன கிடைக்கும்? Net works cost. Net works cost கூட 5 treatments treat பண்ணோம். Whether it is a variable or fixed cost, we are not worried about the nature of the cost based upon variability. Admin-ஆ, ஃபேக்டரியா, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனா அப்படியே போட்டுட்டு கொண்டு வந்தோம். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையாப்பா? எஸ் எஸ். அப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மாதிரி பண்ணிட்டு இவன் என்ன பண்றான்னா இயர் எண்டுக்கு அப்புறம் தான் இவன் என்ன பண்ணுவோம்? அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் கால்குலேட் பண்ணுவோம். அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வரும்? ப்ராஃபிட் வரும். ஓகே, யூஸ்வலா நாங்க பண்றது கிடையாது காஸ்ட் ஷீட்ல. அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் பண்ணாம பினான்சியல் ரெக்கார்ட்ஸ்க்கும் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்க்கும் என்ன பண்ணுவோம்? ரிகன்சைல் பண்ணி அதுல கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா? இன்கேஸ் காஸ்ட் ஷீட்ல பண்ணானா எங்கப்பா வராது அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன்? காஸ்ட் ஷீட்லயே வந்து நீங்க அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் ப்ராஃபிட்ல ரிகன்சைல் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஸ்டேட்மெண்ட்ல வராது? ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நீங்க மறுபடியும் அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் பண்ணற அவசியம் வராது. கரெக்டா இல்லையா? ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? இப்ப நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்ல காஸ்ட் ஷீட்ல எல்லாமே என்ன போட்டோம்? அப்சார்ப்டுன்னு போட்டோம். கரெக்டா? அப்சார்ப்ட் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட். இது P&L போட்டது எல்லாமே என்ன போட்டோம்? ஆக்சுவல்ல போட்டோம். ஓகேவா? அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டு காஸ்ட் ஷீட்ல ப்ராஃபிட்லயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்ல அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் ட்ரீட் பண்ணுவோமா ட்ரீட் பண்ண மாட்டோமா? பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? எப்ப எனக்கு யுனானிமஸ் ஆன்சர் கொடுங்கப்பா. ஏன்பா ரகு பண்ணுவோமா பண்ண மாட்டோமாப்பா? ஏன்பா என்னப்பா? ஏன்பா சரிப்பா. காஸ்ட் ஷீட்ல ப்ராஃபிட் நீங்க பண்ணிட்டு அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் காஸ்ட் ஷீட்டோட ப்ராஃபிட்டே மைனஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்ல ப்ராஃபிட் நிறைய பண்ணிட்டு அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் மைனஸ் பண்ணிட்டு மறுபடியும் நீ ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்ல ரிகன்சில் பண்றப்போ அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவியா பண்ண மாட்டியாப்பா? பண்ணா என்னவாகும்? டபுள் டைம் என்ட்ரி ஆயிடும், இல்ல டபுள் எஃபெக்ட் ஆயிடும். அப்போ என்ன என்ன அர்த்தம்? காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்ல வந்து நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம வந்து அங்க என்ன பண்ணோம்னா எல்லாம் அப்சார்ப்டு போட்டோம் காஸ்ட் ஷீட்ல. அப்போ ப்ராஃபிட் டிஃபரன்ஸ் வந்தது. ப்ராஃபிட் டிஃபரன்ஸ் அனாலிசிஸ் போட்டது என்ன? ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். இன்கேஸ் காஸ்ட் ஷீட்லயே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்க வராது? ரிகன்சிலியேஷன் வராது. ஓகே, காஸ்ட் ஷீட்ல அட்ஜஸ்ட் பண்ணலன்னு எங்க வரும்? ரிகன்சிலியேஷன். காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் என்ன பண்ணிடாதங்கற காஸ்ட் ப்ராஃபிட்ல அட்ஜஸ்ட் பண்ணிடாத. எங்க பண்ணிப்போங்க? ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்ல பண்ணி. புரியுது என்ன சொல்றேன்றது? பை டிஃபால்ட் அப்படிதான் டீச் பண்ணிருக்கேன். ஆனா மார்ஜினல் காஸ்டிங்ல என்ன பண்றான்னு உனக்கு அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மெத்தட்ல ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணிட்டு என்ன பண்றான்? லாஸ்ட்ல அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் ப்ராஃபிட்ல என்ன பண்றான்? ட்ரீட் பண்ணிடும். புரியுதா? இது எங்க மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ஜினல் காஸ்டிங்ல காஸ்ட் ஷீட் போடுறப்ப. ஓகேவா? காஸ்ட் ஷீட் தான் இது. ஓகேவா? எந்த காஸ்ட் ஷீட்? நார்மலா போடுறே அந்த காஸ்ட் ஷீட்ல தான். ஆனா நீ மத்த சாப்டர்ல எல்லாம் என்ன பண்ணாத? அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் என்ன பண்ணாத? கை வைக்காத. எல்லாம் எங்க ட்ரீட் பண்ணிக்கோ? ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்ல ட்ரீட் பண்ணிக்கோ. மார்ஜினல் காஸ்டிங்ல வர்றப்ப மட்டும் அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் காஸ்ட் ஷீட்ல என்ன பண்ணிக்கோ? ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மைனஸ் பண்ணிக்கோ. கடைசியா தான் பண்ணீங்க பாரு. என்ன பண்ணிருக்காங்க பாரு? ப்ராஃபிட் இல்ல, க்ளோசிங் ஸ்டாக் ஒன்னும் ஆகவே இல்லையா? க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ் முன்னாடியே வந்துருச்சு பாரு.
உனக்கு இம்பாக்ட் சேஞ்ச் ஆகுறது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அதனாலதான் ப்ராஃபிட் முன்னாடி மைனஸ் பண்ணிக்கோங்கிறாங்க. ஓகே ஓகே சார், புரியுது என்ன சொல்றேன்? இது ஒரு காரணமா தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கரெக்டா? நெக்ஸ்ட், வேற எங்கேயும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாத. மார்ஜினல் காஸ்டிங் இது ஸ்பெசிபிக் வே ஆஃப் பிரசன்டேஷன் ஆஃப் யுவர் ஆன்சர். If it comes till today your institute has not asked. If it comes, you have to answer. That's what I am telling. Okay? சார் ஃபார்மட் சரியா இருக்கும். என்ன காஸ்ட் ஷீட் ஃபார்மேட்டே இல்லப்பா. நீ போய் அந்த சாப்டர்ல பாரு, கடைசியில கொடுத்திருப்பான். It is an illustrative format. No, it is just an illustrative format. It is not an exhaustive by nature ன்னு போட்டு. ஓகே ஓகேவா? நான் இங்க மார்ஜினல் காஸ்டிங் ஸ்பெசிபிக்கா வர்றப்ப இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நான் வேற எதுவும் சொல்லல. ஓகே, மத்த எல்லா இடத்துலயும் நீ காஸ்ட் ஷீட் எப்படி போட்டியோ, அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் எப்படி இத்தனை நாள் வரைக்கும் நீ எப்படி ட்ரீட் பண்ணியோ அப்படி ட்ரீட் பண்ணுங்க. மார்ஜினல் காஸ்டிங்க்கு காஸ்ட் ஷீட் அப்ரோச் போடுறப்ப மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்க. அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் கால்குலேட் பண்ணி காஸ்ட் ஷீட்லயே ட்ரீட் பண்ணிடுங்க லாஸ்ட்ல. ஓகே சார், ஓகேவா? சரி, இப்போ இத்தனை நாள் வரைக்கும் நீ காஸ்ட் ஷீட் போட்டுட்டு இருந்த இல்லையா, அந்த காஸ்ட் ஷீட் பேர் என்னன்னு பார்த்தனா அப்சார்ப்ஷன் ட்ரெடிஷனல் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ட்ரெடிஷனல் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மெத்தட். இப்போ நீ போட்ட காஸ்ட் ஷீட் எல்லாமே ஓகேவா? என்ன பண்ணுவான் அவன், ஏன்பா ஓவர் ஹெட்ஸ் எப்பப்பா எஸ்டிமேட் பண்ணீங்க நீங்க? இயர் பிகினிங்லயா இல்லனா ப்ராடக்ட் எல்லாம் முடிஞ்சு சேல் பண்ணதுக்கு அப்புறம் எஸ்டிமேட் பண்றாங்க? முன்னாடியே இயர் பிகினிங்லே பண்ணி, ஏன் பிகினிங்லே பண்ணோம்? செல்லிங் பிரைஸை டிட்டர்மைன் பண்றதுக்கு. ஆமாவா இல்லையா? அப்படி பண்ணல அப்படின்ற பட்சத்துல உன்னால செல்லிங் பிரைஸ் டிட்டர்மைன் பண்ணியிருக்க முடியுமா? பண்ணியிருக்க முடியாது. சிச்சுவேஷன் இன்னும் வர்ஸ்டா தான் இருந்திருக்கும். கரெக்டா? நீ என்ன பண்ண, ஒரு எஸ்டிமேட்டட் பேசிஸ்ல என்ன பண்ண, பட்ஜெட்டட் ஓவர்ஹெட் ரேட்னு சொல்லிட்டு யாரை கால்குலேட் பண்ண? அப்சார்ப்ஷன் ரேட்டை கால்குலேட் பண்ணி கஸ்டமர் கிட்ட ஆக்சுவல் யூனிட்ஸ் எவ்வளவு சேல் பண்ணியோ ஒரு எஸ்டிமேட்டட் பேசிஸ்ல நீ என்ன பண்ண ஆரம்பிச்ச, ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்ச ஓவர்ஹெட்ஸ். ஓகேவா? அது பேர் தான் என்ன, ரெக்கவர்ட் ஓவர்ஹெட்ஸ் ஆர் அப்சார்ப்ட் ஓவர்ஹெட்ஸ். கரெக்டா? கரெக்டா? சோ உன்னுடைய அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மெத்தட் ஆர் நீ படிச்ச காஸ்ட் ஷீட் என்ன பேசிஸ்ல பண்ணாங்கன்னா ஓவர்ஹெட்ஸ் they have treated overheads as a product cost. என்ன காஸ்ட்? ப்ராடக்ட் காஸ்ட். ப்ராடக்ட் காஸ்ட்னா என்னன்னா ப்ராடக்ட் மேலதான் நீங்க வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட்டட் பேசிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் ஒரு எஸ்டிமேட்டட் பேசிஸ்ல போட்டுட்டு ஓவர்ஹெட்ஸ் மட்டும். ஓகேவா? பை டிஃபால்ட் மெட்டீரியல் இஸ் a product cost. By default variable cost is a என்ன காஸ்ட்? ப்ராடக்ட் காஸ்ட். By default variable overheads is a product cost. யார் எங்க ஃபோர்ஸ் பண்ணி ப்ராடக்ட் காஸ்ட் குள்ள சேர்க்கறாங்க? ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ். புரியுது என்ன சொல்றது? பை டிஃபால்ட்டே இவங்க எல்லாரும் ஏன்பா இப்போ ஒருத்தவங்க வந்து நீ போய் வந்து 1000 மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுவான்ப்பா. எவ்வளவு மீல்ஸ் ஆர்டர் பண்ணுவான்? 1000 மீல்ஸ். சரியா? நீ எப்பவுமே ரெடிமேடா வச்சுட்டு நான் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வருவியா? 1000 மீல்ஸ் திடீர்னு உனக்கு ஆர்டர் வந்தானா போய் வாங்கிட்டு வரணும். அப்போ உன்னுடைய ப்ராடக்ட் அவுட்புட் ப்ராடக்ட் தகுந்த மாதிரி தான் உன்னோட இன்புட் ரா மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? உன்னோட அவுட்புட்டுக்கு தகுந்த மாதிரி தான் உன்னோட லேபர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணுவேன். கரெக்டா இல்லையா? லேபர் எவ்வளவு அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஆமாவா இல்லையா? ஆமாவா? சோ அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா பை டிஃபால்ட்டாவே இது 3 பேருமே என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா ப்ராடக்ட் காஸ்ட்னு சொல்லிட்டாங்க. புரியுதா என்ன ரீசன்? ப்ராடக்ட் காஸ்ட்னா அவுட்புட்டுக்கு வந்து அதுதான் வந்து ப்ரிடாமினன்ட்ரியா இருக்கும் அப்படின்ட்டு. பிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மெத்தட்ல நீ வந்து வேற வழி இல்ல செல்லிங் பிரைஸ் டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி ப்ராடக்ட் காஸ்ட் தள்ளி விட்டாங்க. ஓகேவா? முன்னாடி நீ எஸ்டிமேட் பேசிஸ்ல நான் உன்னை ரெக்கவர் பண்றேன் அப்படின்ட்டு. ஆனா மார்ஜினல் காஸ்டிங் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு முட்டுக்கட்ட போடுது. ஏன் மார்ஜினல் காஸ்டிங் முட்டுக்கட்ட போடுதுன்னா எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் பிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் ரெக்கவர் பண்ணிடும். எனக்கு இப்போ வரக்கூடிய எனக்கு வரக்கூடியது வந்து வேரியபிள் காஸ்ட் ரெக்கவர் பண்ணி கொடுத்தா போதும். எனக்கு வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்? ப்ராஃபிட் பம்ப் பண்ணும். புரியுதா? அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஆல்ரெடி வந்து மார்ஜினல் காஸ்டிங் அப்ளை பண்றப்ப the industry is much confident that they can able to generate a contribution which is more than the fixed cost. Already. அப்ப அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா மார்ஜினல் காஸ்டிங் அப்ரோச்சே வராங்க. புரியுதா? ஏப்பா நான் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு இருக்கேன். I am telling you the background. கொஞ்சம் புரிஞ்சு போயிரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா பிக்ஸ்ட் காஸ்ட வந்து என்னால ரெக்கவர் பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரிக்கு என்ன கான்பிடன்ஸ் வருதோ
அப்போ யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறத விட்டுட்டாங்க, பிக்ஸ்ட் காஸ்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறத விட்டுட்டாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த பீரியட்ல தான் பிக்ஸ்ட் காஸ்ட்டை என்னவா கன்சிடர் பண்றாங்க, பீரியாடிக் காஸ்டா கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன காஸ்டா கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பீரியாடிக் காஸ்டா கன்சிடர். ப்ராடக்ட் மேல எனக்கு பிரச்சனையே இல்லடா, என்னோட எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு வந்துடும், எனக்கு ரெவன்யூ கொடுத்துரும். பிக்ஸ்ட் காஸ்ட்டை பேஸ் பண்ணி நான் செல்லிங் பிரைஸை வைக்கல, பிக்ஸ்ட் காஸ்ட்டை காட்டிலும் 5 மடங்கு 6 மடங்கு என்னோட செல்லிங் பிரைஸ் இருக்கு, போராடேன்னு சொல்றாங்க இண்டஸ்ட்ரி. அந்த அளவுக்கு கான்பிடன்ஸா இருக்குது, அந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்கு. புரியுது என்ன சொல்றான்றது? அப்படி இருக்கிற பட்சத்துல பிக்ஸ்ட் காஸ்ட் என்னவா கொண்டு வராங்க, மார்ஜினல் காஸ்டிங்ல பீரியாடிக்கல் அப்ரோச்ல கொண்டு வராங்க. புரியுதா? அப்போ ப்ராடக்ட் காஸ்ட் யார் யார் வந்து ப்ராடக்ட் காஸ்ட் ரெகக்னைஸ் பண்றாங்க, வேரியபிள் காஸ்ட்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல், லேபர், ப்ரொடக்ஷன் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் மட்டும் என்ன பண்றாங்க, ப்ராடக்ட் காஸ்டா கன்சிடர் பண்றாங்க. அதை கன்சிடர் பண்ணி அதை மைனஸ் பண்ணி என்ன கொண்டு வராங்க, கான்ட்ரிபியூஷனா கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் என்ன பண்றாங்க, எல்லா பிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸையும் மைனஸ் பண்றாங்க. ஏப்பா நான் சொல்றது புரியுதா புரியலையாப்பா? புரியுதா? இப்போ இத பேக்ரவுண்ட வச்சு இங்க பாரு, மார்ஜினல் காஸ்டிங்ல காஸ்ட் ஷீட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு இருக்கு பாரு. சேல்ஸ் இருக்கா, லெஸ் வேரியபிள் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் யாரை கன்சிடர் பண்ணல, உள்ளார பிக்ஸ்ட கன்சிடர் பண்ணல பாரு. டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு, டைரக்ட் லேபர், வேரியபிள் மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸ் என்ன கிடைக்கும், காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் ப்ரொடியூஸ். என்ன காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் ப்ரொடியூஸ் கிடைக்கும். கரெக்டா? அது கூட என்ன பண்றோம், ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் எஃப்ஜி லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் எஃப்ஜி. இந்த ஓபனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் எதுல வேல்யூ ஆயிருக்கு, இந்த ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸும் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸும் என்ன காஸ்ட்ல மட்டும் வேல்யூ ஆயிருக்கு, மார்ஜினல் காஸ்டிங்ல. என்ன காஸ்ட்ல? ஏப்பா தப்போ சரியா சொல்லுப்பா, என்ன 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 காஸ்ட்ல வேரியபிள், என்ன காஸ்ட்ல இது வேல்யூ ஆயிருக்கு, வேரியபிள் காஸ்ட்ல மட்டும் தான் வேல்யூ ஆயிருக்கு. புரியுதா? வேரியபிள் காஸ்ட்ல மட்டும் தான் வேல்யூ ஆயிருக்கு. ஓகேவா? அதே காஸ்ட் ஷீட்ல ஓபனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் எப்படி வேல்யூ ஆயிருக்கு, அது டோட்டல் காஸ்ட் அப்ரோச்ல. அப்ப டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா யாருனால டிஃபரன்ஸ் வரும், பிக்ஸ்ட் காஸ்ட்னால டிஃபரன்ஸ் வரும். ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் இன்வென்டரியும் இன் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கும், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் இன்வென்டரி இன் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கும், மார்ஜினல் காஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஓபனிங் ஸ்டாக்கும் மார்ஜினல் காஸ்டிங்ல இருக்கக்கூடிய க்ளோசிங் ஸ்டாக்கும் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா யாருனால டிஃபரன்ஸ் வரும், பிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ்னால தான் டிஃபரன்ஸ் வரும். WIP க்கு டிஃபரன்ஸ் வரும். WIP ல வந்து நீ காஸ்ட் ஷீட்ல எதெல்லாம் சேர்த்தா WIP ஆச்சு, மெட்டீரியல், லேபர், என்ன ஓவர்ஹெட்ஸ், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் யார் யார் இருப்பாங்க, பிக்ஸ்டு இருப்பாங்க, வேரியபிள் இருப்பாங்க. அப்போ WIP காஸ்ட் ஷீட்ல எப்படி வேல்யூ ஆயிருக்கும், பிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் சேர்த்து தான் வேல்யூ இருக்கும். எந்த பிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ், ஃபேக்டரி பிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் சேர்த்து தான் வேல்யூ இருக்கும். ஆனா மார்ஜினல் காஸ்டிங்ல வரும் பிக்ஸ்டு காஸ்ட், பிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் மட்டும் வந்திருக்காது, என்ன வந்திருக்கும், வேரியபிள் மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸோட மட்டும் தான் வேல்யூ. ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு வர்றப்ப யார் வேல்யூ பண்ணிருப்பீங்க நீங்க, ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு வர்றப்ப யார் யார் வந்திருப்பாங்க, ஏப்பா காஸ்ட் ஷீட்ல ஃபினிஷ்டு குட்ஸ் வர்றப்ப யார் வந்திருப்பாங்க, ஏப்பா நான் காஸ்ட் ஷீட் ஒண்ணு தெரியுமா தெரியும், அப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியல, நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் சொல்றேன். புரியுது? ஏப்பா புரியல, அப்ப புரியலன்னா பதில் சொல்ல முடியாது. 5 ப்ராடக்ட் தான்ப்பா, 5 ப்ராடக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் மட்டும் சொல்லு. கரெக்டா? 5 சரி, 5 ப்ராடக்ட்லயுமே வச்சுக்கோ. நான் ஐ எம் வரிட் அபவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். சரியா? அந்த 5 ப்ராடக்ட்ஸ்க்கு அப்புறம் யார் வருவாங்க காஸ்ட் ஷீட்ல, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் எஃப்ஜி, ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் எஃப்ஜி. கரெக்டா? அப்போ க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் எஃப்ஜி ல என்னென்ன ஓவர்ஹெட்ஸ் இன்க்ளூட் பண்ணிருப்பீங்க, ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸும் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸும் இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் குள்ள யார் யார் இருப்பாங்க, பிக்ஸ்டு இருக்கும், வேரியபிள் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ்ல பிக்ஸ்டு இருக்கும், வேரியபிள் இருக்கும். எப்போ புரியுதா புரியல? அப்போ பிரச்சனை டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா மார்ஜினல் காஸ்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உன்னுடைய ட்ரெடிஷனல் காஸ்ட் ஷீட்டுக்கும் யாருனால டிஃபரன்ஸ் வரும், 4 பேர்னாலதான். பிக்ஸ்ட் காஸ்ட் சொல்லக்கூடாது, 4 பேர்னாலதான் வருவாங்க. யாரு யார் யாரு, க்ளோசிங் ஸ்டாக்ல க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மார்ஜினல் காஸ்ட், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். பாருங்க
இங்க பாருப்பா, இருக்கா? என்னப்பா போடுவீங்க மார்க்கெட் சொல்லுங்க. ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்குமா, பிளஸ் பர்ச்சேசஸ் இருக்குமா, மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். என்ன வரும் உனக்கு? ரா மெட்டீரியல் என்ன வரும்? ரா மெட்டீரியல் கன்சியூம். ஓகேவா? மார்ஜினல் காஸ்டிங்ல ஸ்டேட்மெண்ட் வரும். அதுவும் இதே மாதிரி தான். ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா அது மேல என்ன இன்கர் ஆயிருக்கு, ஓவர் ஹெட்ஸே வந்து இருக்காது. கரெக்டா? கரெக்டா? அதனால பிரச்சனை இல்லை. சரியா? பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மைனஸ் ஆச்சுன்னா என்ன வரும் உங்களுக்கு? ரா மெட்டீரியல். கரெக்டா? இது ரெண்டு பேர்னால பிரச்சனையே இல்லை. இப்போ காஸ்ட் ஷீட் பிளஸ் டைரக்ட் லேபர்னு ஒண்ணு போடுவியா? டைரக்ட் லேபர்னு ஒண்ணு போடுவியா? பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஒண்ணு போடுவியா? என்ன வரும்? என்ன வரும்? பிளஸ் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ். வெறும் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் போடுறது. அப்போ உள்ளார என்ன இருக்கும்? வேரியபிளும் இருக்கும், பிக்சடும் இருக்கும். வேரியபிளும் இருக்கும், பிக்சடும் இருக்கும். என்ன கிடைக்கும்? ஓகேவா? இங்க என்ன பண்ணுவா? டைரக்ட் லேபர் ஆட் பண்ணுவோம், பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணுவோம், பிளஸ் வேரியபிள் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் மட்டும் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? என்ன ஆட் பண்ணிருக்க மாட்டேன்? ஃபிக்ஸ்ட் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணிருக்க மாட்டேன். என்ன கிடைக்கும் உங்களுக்கு? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட் கிடைச்சிடும். கரெக்டா? சரி, இங்க ஓபனிங் டபிள்யூஏபி போடுவேன், மைனஸ் க்ளோசிங் டபிள்யூஏபி போடுவேன். இந்த ஓபனிங் டபிள்யூஏபி யார் யாரெல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க? வேல்யூ, மெட்டீரியல், லேபர் பிளஸ் ஃபேக்டரி ஓவர். ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ்ல யார் யாரும் இருப்பாங்க? வேரியபிளும் இருப்பாங்க, பிக்ஸ்டும் இருப்பாங்க. இங்க ஓபனிங் டபிள்யூஏபி போடுறப்ப மார்ஜினல் காஸ்டிங்ல யார் யார் இருப்பாங்க? டைரக்ட் மெட்டீரியல், லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சூப்பர். வேற யார் இருப்பாங்க? வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் மட்டும் இருப்பாங்க. புரியுதா? அப்போ ஓபனிங் டபிள்யூஏபிக்கும் க்ளோசிங் டபிள்யூஏபிக்கும் டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா யாருனால மட்டும்தான் வந்திருக்கும்? பிக்ஸ்டு ஓவர் ஹெட்ஸ் காம்போனன்ட்னால மட்டும்தான் வந்திருக்கும். புரியுதா? சரி, இது அப்படியே கண்டினியூ பண்றேன், இன்னும் தெளிவா புரியும். ஓகே, இது சொல்லணும்ல, இந்த எனக்கு நீ எப்படி சொல்லணும்ன்றது புரிஞ்சிருக்க இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? சொல்லு. ஸ்டேட்மெண்ட்டை போட்டுறீங்கன்னா போடுங்க. இங்கேயும் என்னவா இருக்கும்? அதே மாதிரி தானே இருக்கும். என்ன வரும்? நெட். இது கூட அந்த 5 ஐட்டம் விட்டுரு. அந்த 5 ஐட்டம் பதிலா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த 5 ஐட்டம் ரெண்டுத்துலயுமே வரும். ரெண்டுத்துலயுமே இங்க வேரியபிள் தான் ஆகும், இங்க பிக்ஸ்டு வேரியபிள் ரெண்டுமே ஆகும். பட் ஐ எம் கன்சிடரிங் ஒன்லி ஒன் திங். யாரு? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன். இங்கேயும் யார் இருப்பாங்க? யார் இருப்பாங்க? வேரியபிள் பிளஸ். இங்க யார் இருப்பாங்க? யார் மட்டும் இருப்பாங்க? வேரியபிள் மட்டும் இருப்பாங்க. ஓகேவா? என்ன கிடைக்கும்? சொல்லு. இங்க என்ன வரும்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இங்க என்ன கிடைக்கும்? வேரியபிள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். கரெக்டா? கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? பிளஸ் ஓபனிங் எஃப்டி. இங்க யார் இருப்பாங்க? எலிமெண்ட் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் பிளஸ் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் பிளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ். இங்க ரெண்டு பேருக்கு யார் இருப்பாங்க?
பிக்ஸ்டு இருப்பாங்க, வேரியபிள் இருப்பாங்க. ஆனா இங்க வர்றப்ப யார் மட்டும் இருப்பாங்க? வேரியபிள் காஸ்ட் மட்டும் தான் இருப்பாங்க. கரெக்டா? அப்ப டிஃபரன்ஸ் வந்தா க்ளோசிங் ஸ்டாக்ல யாருனால டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க? டிஃபரன்ஸ் வந்தா ஸ்டாக்ஸ்ல மட்டும் சொல்லு. ஸ்டாக்ஸ்ல மட்டும் டிஃபரன்ஸ் வந்தா யாருனால டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க? பிக்சட் ஓவர்ஹெட்ஸ் காம்போனன்ட் வரும். பிக்சட் ஓவர்ஹெட்ஸ் காம்போனன்ட் எதுல இருக்கிறதுக்கு ஓபனிங் ஸ்டாக்ல பிக்சட் காம்போனன்ட் எவ்வளவு இருக்கோ அதுதான் அது. நீ பாட்டு என்ன பண்றது? ஃபுல் பிக்சட் காஸ்ட் எடுத்துறாத. பிக்சட் காஸ்ட் கம்மி பண்ணும் யாரு? மார்ஜினல் காஸ்ட் லாஸ்ட்ல பண்ணும். பிரச்சனை எதுல மட்டும் வரும் பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்ல மட்டும் தான் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஃபுல்லா போட்டா புரியும் பாரு. இது எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது, உன்னுடைய புக்லயே இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை புரிஞ்சுக்க மாட்டேங்குது. கரெக்டா? இந்த மைனஸ் பண்ண என்ன பண்ணுவ? ஆட் பண்ணா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் பண்ணுவியா? இங்க என்ன பண்ணுவ? இங்க ஆட் பண்ணா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ், வேரியபிள் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப இங்க என்ன கிடைக்கும்? வேரியபிள் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும், இங்க காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். கரெக்டா? சரி, சேல்ஸ் விட்டுரு. சேல்ஸ் ரெண்டுத்துக்குமே காமன் தான். இப்ப என்ன நடக்கும்னு பாரு. இப்ப என்ன நடக்கும்னா இதெல்லாம் பண்ணிட்டியா? சேல்ஸ்ல இருந்து நான் என்ன பண்றேன்? லெசன் போட்டு இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு வருவேன். இங்க என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். கரெக்டா? இங்க ஆல்ரெடி என்ன வந்திருக்கும்? ப்ராஃபிட்டே வந்திருக்கும். கரெக்டா? லெஸ் இங்க என்ன போடுறேன்னு பாரு. பிக்சட் காஸ்ட் இன்கர்ட்னு போடுறேன். என்னது? பிக்சட் காஸ்ட் இன்கர்ட். இன்கர்ட்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவல்னு அர்த்தம். கரெக்டா? எப்பவுமே பீரியட் காஸ்ட் தான் என்ன பண்ணுவாங்க? பிக்சட் காஸ்ட பியர் பண்ணுவாங்க. எப்போ? பீரியட் எண்ட்ல, எண்ட் ஆஃப் த பீரியட்ல. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் பிக்சட், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் பிக்சட். கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் பிக்சட். நெக்ஸ்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் பிக்சட். மைனஸ் பண்ணாதான் உனக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் அண்ட் மார்ஜினல் காஸ்டிங் கிடைக்கும். சரியா? இங்க என்ன பண்ணுவோம்னா ஆட் ஆர் லெஸ் அண்டர் அப்சார்ப்ஷன் ஆர் ஓவர் அப்சார்ப்ஷன். ஏன்னா இங்க என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவல் பேசிஸ்ல மட்டும் தான் ரெக்கார்ட் பண்றீங்க பிக்சட் காஸ்ட். ஆனா இங்க என்ன பண்ணிருப்பீங்க? வேரியபிள் காஸ்ட் மட்டும் தான் ஆக்சுவல் பேசிஸ்ல பண்ணிருப்பீங்க. பிக்சட் காஸ்ட் என்ன பேசிஸ்ல பண்ணிருப்பீங்க? அப்சார்ப்ட் பேசிஸ்ல பண்ணிருப்பீங்க. ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையாப்பா? ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? காஸ்ட் ஷீட்ல வேரியபிள் காஸ்ட் வரைக்கும், அதாவது டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், வேரியபிள் காஸ்ட் வந்து ப்ராடக்ட் பேசிஸ்ல பண்ணிடுவீங்க. அங்க வந்து அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் வரவே வராது. பிரச்சனையே எப்பவுமே யாரு? பிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் மட்டும்தான். புரியுதா சொல்றது? அப்ப பிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ்ல காஸ்ட் ஷீட்ல என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க என்ன பேசிஸ்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்க? அப்சார்ப்ஷன் பேசிஸ்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பீங்க. ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையாப்பா? கரெக்டா? மார்ஜினல் காஸ்டிங்ல சரிசமமா 3 பேருக்குமே இங்க டைரக்ட் லேபரும், டைரக்ட் மெட்டீரியலும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸும், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸும், இங்கேயும் டைரக்ட் லேபரும், டைரக்ட் மெட்டீரியல் பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பிளஸ் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ், எந்த பிரச்சனையுமே கிடையாது. கரெக்டா? இவன் பிக்சட் ஓவர்ஹெட்ஸ்ல எதை பேஸ் பண்ணி அப்சார்ப் பண்ணுவான்? எதை பேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவான்? அப்சார்ப்ஷன் பேசிஸ். இவன் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவான்? ஆக்சுவல் பேசிஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவான். அப்போ வரக்கூடிய டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? அண்டர் அப்சார்ப்ஷன், ஓவர் அப்சார்ப்ஷன். யார் கரெக்ட் பண்ணணும்? யார் கரெக்ட் பண்ணணும்? காஸ்ட் ஷீட்ல தான் கரெக்ட் பண்ணணும். கரெக்டா? ஆட்னா ஆட் பண்ணணும், இல்லனா லெஸ்னா லெஸ் பண்ணணும். கரெக்டா? அப்ப ரெண்டுமே போடுறேன்.
ஓகேவா? உனக்கு இப்ப என்ன ப்ராஃபிட் கிடைக்கும்? கரெக்டட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராஃபிட் என்ன ஆகணும்? மார்ஜினல் ப்ராஃபிட் கூட என்ன ஆகணும்? மேட்ச் ஆகணும். ஆனா மேட்ச் ஆகாது. கேளு என்ன சார் அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் நான் என்ன பண்ணிட்டேன்? கரெக்ட் பண்ணிட்டேன்னு ஏன் சார் மேட்ச் ஆகாதுன்னு கேட்டா, நீ பிக்ஸ் ஓவர்ஹெட்ஸ் கரெக்ட் பண்ணிட்ட. ஸ்டாக் யார் கரெக்ட் பண்ணுவ? சொல்லு. அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன் நானும். இதுதான் அப்போது சொல்லிட்டு இருக்கிறேன். ஓபனிங் WAP க்ளோசிங் WAP இங்க பிக்ஸ்ட் ஓவர்ஹெட் சேர்த்து ரெக்கவர் பண்ணிருப்பேன். இங்க என்ன பண்ணிருப்பேன்? வேரியபிள் மட்டும். க்ளோசிங் ஃபினிஷ்டு ஸ்டாக், க்ளோசிங் அண்ட் ஓபனிங் ஃபினிஷ்டு ஸ்டாக், க்ளோசிங் அண்ட் ஓபனிங் ஃபினிஷ்டு ஸ்டாக். இந்த கேஸ்ல என்ன பண்ணிருப்பேன்? வேரியபிள் காஸ்ட் பேசிஸ்ல மட்டும். இங்க எதை பேஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணிருப்பேன்? பிக்ஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட். புரியுதா? அப்போ என்னதான் நீ அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் காஸ்ட் ஷீட்ல ட்ரீட் பண்ணாலும் டிஃபரன்ஸ் வருமான்னு கேட்டா வரும். வரும். யாருனால? 4 ஐட்டம்ஸ்னால. யார் அந்த 4 ஐட்டம்? ஓபனிங் WAP, க்ளோசிங் WAP, ஓபனிங் FG, க்ளோசிங். புரியுதா என்ன சொல்றது? இதுக்கு என்ன பண்ணுவீங்க? ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் போடும். என்ன பண்ணணும்? ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். எந்தெந்த ப்ராஃபிட்ஸ்? மார்ஜினல் காஸ்ட் ப்ராஃபிட்ஸ்க்கும் அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கரெக்ட் காஸ்ட் ஷீட் ப்ராஃபிட்ஸ். அப்போ டிஃபரன்ஸ் வந்து எத்தனை பேர் டிஃபரன்ஸ் வருவாங்க? 4 பேர் தான் டிஃபரன்ஸ். புரியுதா? அதுல 2 எக்ஸ்பென்ஸ் ஐட்டம். யாரு 2 எக்ஸ்பென்ஸ் ஐட்டம்? ஓபனிங் ஸ்டாக். 2 இன்கம் ஐட்டம். யார் அந்த 2 இன்கம் ஐட்டம்? புரியுதா? சேம் அதே லாஜிக் தான் நீங்க யூஸ் பண்ணி பண்ணணும். இது வரைக்கும் என்னோட இன்ஸ்டியூட் இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்டது இல்ல ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி. பட் கேட்கலாமா? எஸ், தேர் இஸ் எ ரூல். இது என்ன சொல்றான்றது என்ன பிரச்சனை புரிஞ்சுதா? இப்போ போய் பாரு. இப்ப பாரு டிஃபரன்ஸ் இன் ப்ராஃபிட் அண்டர். இங்க பாரு இதுக்கு எல்லாமே உனக்கு கிடைக்கும், தெளிவா கிடைக்கும். பாரு டிஃபரன்ஸ் இன் ப்ராஃபிட் அண்டர் மார்ஜினல் அண்ட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங். ஓபனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கே இல்ல சார். அப்போ மார்ஜினல் காஸ்டிங்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் காஸ்ட் ஷீட்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் சேமா இருக்குமா? சேமா இருக்காது. சேமா இருக்கும். ப்ரொவைடட் காஸ்ட் ஷீட்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் என்ன ட்ரீட் ஆயிருக்கணும்? அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் ட்ரீட் ஆயிருக்கும். புரியுதா? அப்போ என்னவா இருக்கும்? சேம் இருக்கும். இல்லனா ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குதோ ஒரு டிஃபரன்ஸ். புரியுதா? ஏன் இப்போ சொன்னேன்னு புரியுதா? காஸ்ட் ஷீட்ல அண்டர் அப்சார்ப்ஷன் ஓவர் அப்சார்ப்ஷன் மைனஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னது ஏன் சொன்னது புரியுதா? இந்த விஷயத்துக்காக வேண்டியது. புரியுதா? செகண்ட், when opening stock is equal to closing stock. When opening stock is equal to closing stock, அங்க பாரு, in this case profit or loss under 2 approach will be equal to provided the fixed cost element in both the stock is said to be same. புரியுதா? ஓபனிங் ஸ்டாக்ல 2 ரூபாய் இருக்கு fixed cost per unit. க்ளோசிங் ஸ்டாக்லயும் fixed cost per unit எவ்வளவு இருக்கு? 2 ரூபாய் இருக்கு. கரெக்ட்டா? ஓபனிங் ஸ்டாக் யூனிட்ஸ் 1000 இருக்கு, க்ளோசிங் ஸ்டாக் யூனிட்ஸ்லயும் 1000 இருக்கு. அப்போ ஃபிக்ஸ்ட் காஸ்ட் காம்போனன்ட் எவ்வளவு இருக்கு? ஓபனிங் ஸ்டாக்ல 2000. க்ளோசிங் ஸ்டாக் காம்போனன்ட்ல எவ்வளவு இருக்கு? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் 2000. 2000 minus 2000. அப்போ எஃபெக்ட் வந்து நல் எஃபெக்ட். அப்போ என்ன அர்த்தம்? ஓபனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் இல்லனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓபனிங் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய பிக்ஸ்ட் எலிமெண்ட்டும் க்ளோசிங் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய பிக்ஸ்ட் எலிமெண்ட்டும் ரெண்டுமே சேமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுத்தோட ப்ராஃபிட்ஸ் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். பிரச்சனை எப்போனா இப்போ பாரு, when closing stock is more than opening stock. When closing stock is more than opening stock. சொல்லுப்பா, closing stockன்றது இன்கம் ஐட்டமா எக்ஸ்பென்ஸ் ஐட்டமாப்பா? இன்கம் ஐட்டம். காஸ்ட் ஷீட்ல இன்கம் ஐட்டம் அதிகமா ரெக்கார்ட் ஆயிருக்குமா கம்மியா ரெக்கார்ட் ஆயிருக்கும்? அதிகமா ரெக்கார்ட் ஆயிருக்கும். பிகாஸ் பிக்ஸ்ட் எலிமெண்ட் அதிகமா இருக்கும். ஆமாவா? ஆமாவா? அதனால காஸ்ட் ஷீட் ப்ராஃபிட் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கு. நீ என்ன பண்ணணும்? கம்மி பண்ணணும். எந்த அளவுக்கு? எந்த அளவுக்கு? டிஃபரன்ஸ் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் பிட்வீன் மார்ஜினல் காஸ்ட் அண்ட் காஸ்ட் ஷீட். புரியுதா? அதுதான் எப்ப நான் சொன்னது புரியுதா புரியலையாப்பா?
Next, opening stock is more than closing stock. Opening stock is என்ன item? Cost concept. Expense item. If I take cost profits as a base, corrected cost profits as a base. Okay. அப்போ opening stockங்கிறது வந்து expense item income item. Expense item. ஒரு expense item cost sheetல அதிகமா போட்டிருப்பே கம்மியா போட்டிருப்பே. அதிகமா போட்டிருப்பே. அதனால total cost என்னவா இருந்திருக்கும்? அதிகமா இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணணும் நீ? என்ன பண்ணும்? ப்ராஃபிட்ல ஆட் பேக் பண்ணும். என்ன பண்ணும்? ஆட் பேக் பண்ணும். அதனால உன்னோட மார்ஜினல் காஸ்ட் என்ன ஆயிடும்? ஈக்குவல். புரியுதா என்ன சொல்றேன்றது? once you go through you will be getting it. புரியுதா? இதுதான் வேண்டியதா சொன்னேன். இத படிச்சுட்டு இது ஒரு வாட்டி பார்த்துட்டு இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கோ. இந்த சம்ல எல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்ல ஃபார்மேட் அப்ளை பண்ணிருக்கிறா வந்துருக்கு. ஓகே, you have to understand what is your difference between cost sheet as well as marginal cost. ஒண்ணே பீரியாடிக் காஸ்ட்னா என்னன்னு பாரு. எண்ட் ஆஃப் த பீரியட்ல தான் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் காஸ்ட்னா ஸ்டார்டிங் செல்லிங் பிரைஸ் ரெக்கவர் பண்றதுக்கு ப்ரொடக்ஷன் பண்றதுல இருந்து என்ன பண்ணிடுவாங்க? ப்ராடக்ட்டுக்கு அப்சர்வ் பண்ணிட்டே கொண்டு வருவாங்க. பிரச்சனை வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் எப்பவுமே வேரியபிள் காஸ்ட் எல்லாமே ப்ராடக்ட் காஸ்ட் தான். பிரச்சனை என்னன்னா பிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் தான். அது பீரியாடிக் காஸ்ட் தான். உண்மையிலேயே பீரியாடிக் காஸ்ட் தான். ஆனா ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்சர்ப்ஷன் காஸ்டிங்ல என்ன பண்ணுவோம்? ப்ராடக்ட் காஸ்டிங் தள்ளி விடுவோம். ரீசன் என்னன்னா அதையும் சேர்த்து தான் நீ என்ன பண்ணணும்? செல்லிங் பிரைஸ் நீ ரெக்கவர் பண்ணணும். இல்லைன்னா யூ வில் பி இன் சூப். யாரு? ஆர்கனைசேஷன். இட் வில் பி அட் லாஸ். புரியுதா? இந்த ஒரே கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு அந்த ஜாயிண்ட் ப்ராடக்ட் பாய் ப்ராடக்ட்ஸ்ல 3 கொஸ்டின் போட்டது. பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்ல செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கோ. 5th கொஸ்டின் நான் நாளைக்கு போட்டுறேன். செகண்ட் கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணிக்கோ. ஓகே, illustration number 2, sorry, practice question number 2. It is your homework in your budget and budgetary control. ஒரு வாட்டி போடு. கஷ்டமானதுல நானே சால்வ் பண்ணிட்டேன். அண்ட் மார்ஜினல் காஸ்டிங்ல இப்ப எடுத்துக்கிறேன் இல்லையா, இது ஒரு வாட்டி போட்டுக்கோங்க. மூணாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட்ல கொஸ்டின் நம்பர் 6 கொடுத்துருக்கேன். கொஸ்டின் நம்பர் 6 கொஸ்டின் நம்பர் 3 இந்த 4 கொஸ்டின்ஸ் போடுங்க. ஓகே, ஓகேப்பா, யூ கேன் லீவ். சொல்லுப்பா. சார் எனக்கு டவுட் இருக்கு சார். மார்ஜினல் காஸ்டிங்ல 19th சம் வந்து நான் சால்வ் பண்ணா ஆன்சர் வந்ததே இல்லை. என்ன பண்ண பண்ணிட்டு எடுத்தான் பாரு. கால் பண்ணுப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவன் இருக்கிறான் பாரு, ரகு இருக்கிறான் பாரு. டேய் சொல்லி போடுறா. நானே நோட்ஸ் எடுக்கல சார். சார் எதுக்கு சார் ஒன்னும் பிரச்சனை. சரி நீங்க கிளம்பிக்கோங்க. நீ இருப்பியா? நான் இப்ப எடுக்கிறேன். எனக்கு எந்த வேலையும் இல்லை. 25 நிமிஷம். சரி, ஓகே சார். நீங்க கிளம்பிக்கோங்க. தண்ணி மட்டும் குடிச்சு